கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 12:28. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். John 12:28. I have both glorified it and I will glorify it again. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு பிதாவின் சொற்படி பூமிக்கு வந்தார். இயேசு மரித்து போன லாசருவை உயிர்த்தெழுதல் செய்த பின், குருத்தோலை பவனி முடிந்த பின், பரலோகத்திலிருந்து கேட்ட சத்தம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இயேசு நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய், நோயிலிருந்து குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இயேசுவை பிதா மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் உண்மையாகவே நிகழப்போகிறது. 2025 ஆண்டு ஜனவரி முதல் இந்த மாதம் டிசம்பர் வரை கர்த்தர் தம்முடைய நாமத்தை நம் மூலம் மகிமைப்படுத்தினார் அல்லவா? இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிப்போம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வாஞ்சையோடு ஓடுவோம். கர்த்தருக்காய் வாழுவோம். ஆமன். மகிமைப்படுத்துவேன் என்றவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போலி மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்களின் உயிரோடு, குழந்தைகளின் உயிரோடு விளையாடாதபடி தேவனுக்கு பயந்து சரியான அளவு பொருட்களை உபயோகித்து நல்ல சத்தான மருந்துகளை அவர்கள் உற்பத்தி செய்ய தேவனை இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்களை கிருபையாய் அவர்களிடமிருந்து காப்பாற்றும். போலி மருந்துகளை உற்பத்தி செய்து கொள்ளை லாபம் ஈட்டும் அனைத்து நிறுவனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பொறுப்பேற்று வழி நடத்தும். நன்மையும் செமையுமான பாதையிலே அவர்களை நீர் நடத்துவீராக. தெய்வ பயத்தை தருவீராக. எங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு என்ற உணர்வுள்ள இதயத்தை நீர் அவர்களுக்கு தந்து அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். ஆண்டவரே, போலி மருந்துகளால் குழந்தைகளோ பெரியவர்களோ மக்கள் பாதிக்கப்படாதபடி தேவனே நீர் கிருபையாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முன்னோர்களுடைய பெற்றோர்களுடைய பாவம் பிள்ளைகளை தொடராதபடி தேவரே கிருபையாய் எங்களை காப்பாற்றி வழிநடத்தும். உடைய கரத்தின் நிலையினால் எங்களை மூடிக்கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.